78க்கு 72 கேட்டிருந்தீங்கண்ணே நம்ம 78க்கு 72க்கு 8. ஆமாண்ணே 6.5க்கு 6 சரிங்களா. அதான் 78க்கு 72 8 இன்ச்சுங்கண்ணா. ஸோ நம்ம 4 இன்ச்சஸ் ரீபாண்டட் பேசியிருந்தோம். ஸோ 4 இன்ச்சஸ் ரீபாண்டட். இது வந்து உங்கள் முதுகு நல்லா தாங்கக்கூடிய வகையில் இருக்குண்ணா, நல்லா ஹெவியாக இருக்கும். ஸோ இடுப்பு வலி ஏற்படுத்தாது. அதே நேரத்தில் அந்த திடப்பொருளை மட்டும் படுத்துட முடியாது, குஷனிங் கண்டிப்பாக வேணும். அதனால் சாஃப்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ இது ரெண்டையும் முதல் நிலையாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம்ண்ணா. கீழே உள்ள பிளாட்ஃபார்மை முதல் நிலையாக நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம். ஸோ எந்த சைடு எதுவும் ஜாயிண்ட்டும் எதுவும் கிடையாதுண்ணா, ப்ரெஸ் பீசஸ் தான். ஸோ இதை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் லேட்டெக்ஸ்ண்ணா. ஸோ நம்மளுடைய தாய்லாந்து லேட்டெக்ஸு நமக்கான ப்ரெஸ் பீசஸ்ண்ணா. இவனை ஓப்பன் கரோட அந்த ஆமாண்ணா அந்த 7 ஜோன் சொன்னேன் இல்லையா, அதாவது இடுப்பு பகுதி வந்து கிரிப்பாக இருக்குங்க, தெரியுதுங்களா, சின்ன ஹோல்ஸாக இருக்கும். இது வந்து நம்ம தலைப்பகுதி கால் பகுதிக்கு ஹோல்ஸ் ஒரே மாதிரி இருக்கும், அதை தான் அந்த 7 ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து தலைப்பகுதி இடுப்பு பகுதி நீங்கள் எப்படி வேணால் சப்புள் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல நாள் பெரிய நாளப்போ நீங்கள் எதாவது சப்புள் பண்ணிக்கலாம். அந்த பழைய காலத்து கர்லான் மெத்த மாதிரி நம்ம எப்படி சொல்கிறது, மேலேயும் கீழேயும் நம்ம திருப்ப வேண்டிய அவசியம் இருக்காது. கீழே ரீபாண்ட் சைடு அப்படியே இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இதை நீங்கள் ஒரே நிலையில் போட்டிங்கனாலும் தாராளமாக 15 வருஷம் வாரண்டி வரும். பட் இந்த 7 ஜோன்றது தலைக்கும் காலுக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஃப்ளிப் பண்ணிக்கலாம். அதாவது தலைப்பகுதியை கால் பகுதியும் கண்டிப்பாக அது அந்த ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்கும்ண்ணா. ஸோ அதனால் இதை ஃபினிஷ் பண்ணிட்டு இதை ஒட்டும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு டேட் அண்ட் டைமோட வீடியோ அனுப்புகிறேன். நல்லபடியாக நான் பண்ணித்தரேன். ஆலிவேரால ஸ்கின் கேர் டைப் கேட்டிருந்தீங்க, ஒரே நிமிஷம் இருங்க, இந்த கலரையும் காட்டிக்கிறேன். இந்த இருக்கு பாருங்க, இந்த கலர் ஃபினிஷிங் தான் நம்ம கேட்டிருந்தோம். இதோட சிறப்பம்சம் என்னென்னா, அந்த ஸ்கின் கேருக்கு அந்த ஃபங்கஸ் பாக்டீரியா அதுக்கு அகெயின்ஸ்டாக செயல்படக்கூடிய கிளாத்து இதான் கேட்டிருந்தீங்க நீங்கள். ஸோ இந்த அடிப்படையில் தான் நம்மளோடது ஃபினிஷ் ஆகும். ஸோ நல்லபடியாக நான் பண்ணித்தரேன் சரிங்களா. இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் அனுப்புகிறேன், நல்லபடியாக பண்ணித்தரேன் சரிங்களா. ஆனால் அதே மாதிரி மற்றவங்க மாதிரி கிடையாது, நம்ம உங்களுக்கு எப்போ நீங்கள் கூப்பிட்டீங்கனாலும் உடனே ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் குழி விழுகுது அண்ணி வேணான்னா பொருளை பீஸ் டு பீஸ் மாற்றி தரேன். அப்படியே எதுவும் கம்ப்ளைண்ட்னா ஒரு 48 மணி நேரத்தில் உங்கள் வீட்டில் வந்து செக் பண்ணுற அளவுக்கு நம்ம மேன் பவர்லாம் போட்டிருக்கோம். ஸோ மெத்தையை பொறுத்தளவுக்கு சர்வீஸ் ஓரியன்டாகவும் நம்ம செயல்படுறோம். அதனால் ஒரு ட்ரஸ்டபுளான இடத்துல கொடுத்துருக்கேன். ஆனால் இதில் மெத்தையில் பேசிக்காக வரக்கூடியது குழி விழுகும் அன்னிவன் ஆகும். ப்ராப்ளம்னா அதுதான் ப்ராப்ளம். அப்படி ஒரு குழி விழுகுது அன்னிவன் ஆகுதுன்னா 100% நான் மாற்றி தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. துணியில் டேமேஜ் ஆகுது கம்ப்ளைண்ட்னா மெத்தையை எடுத்து அந்த துணியை நான் மாற்றி தரேன்னா ப்ராக்டிக்கலாக இது கரெக்டான விஷயம், நான் பண்ணித்தரேன். ஏன்னா ஆனால் இது வந்து உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டீங்க, இதை நான் சொல்லணுமான்னு கூட அவசியம் இல்லை. பட் எங்களுக்கு ஒரு கஸ்டமரையும் பார்த்து பண்ணுறோம். ஒரு சுயநலமாக கூட யோசிப்போமே, நான் இதை சரியாக பண்ணி கொடுத்துட்டேன்னா 4 பேர் நீங்கள் எனக்கு ரெஃபர் பண்ணி கொடுப்பீங்க. ஏன்னா நான் நேரடியாக கஸ்டமருக்கு கொடுக்குறேன். அதனால் உங்களை மாதிரியான கஸ்டமரோட என்ன சார்ந்து என்ன நினைக்கிறீங்கன்ற எண்ணம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நாங்கள் அந்த மாதிரி பண்ணுறோண்ணே சரிங்களா. நன்றிண்ணா, தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. ஸோ வணக்கம். இப்போ பார்க்குறவங்களே நினைக்கலாம் இந்த கஸ்டமரை பொறுத்தளவுக்கு ஒரு ப்ரொமோஷனுக்காக நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னு கூட நினைக்கலாம். அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு நாளைக்கு நாங்கள் 100 மெத்த அடித்தாலும் 200 மெத்த அடித்தாலும், ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் ஒரு மெத்தைக்கு ஒரு கஸ்டமருக்கு டேட் அண்ட் டைமோட ஒரு 4 இன்ச்சு லேட்டெக்ஸ் போட்டிருக்கோம், 1 இன்ச்சு கூல் ஜெல் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எத்தனை பேருக்கு நம்ம அடித்தாலுமே அந்த டேட் அண்ட் டைமோட அவங்களுக்கான ப்ராசஸை வெளிப்படையாக தான் மெத்தைகளை தயாரிக்கிறோம். விருப்பப்பட்டால் உங்களுடைய ஒர்க்கிங் டைமில் நீங்கள் உங்களோட லைவ் வீடியோ காலில் இந்த மாதிரி பார்க்குறனால நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லைனாலும் நம்ம கோயம்புத்தூரில் சிவானந்தா மேட்ரஸஸ் அப்படின்னு சொல்லி வேடப்பட்டி பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இவ்வளோ பெரிய 15,000 ஸ்கொயர் ஃபீட்டாக மக்களாகிய நீங்கள் நேரடியாக உங்களுக்கு எந்தெந்த மெத்தை எந்தெந்த வகையில் உங்கள் உடம்புக்கு பயன்படும், முதுகு வலி வராமல் இருக்கணும்னா எந்த மாதிரி மெத்தை பயன்படுத்தணும், யங்ஸ்டராக இருக்கேன் நல்ல குஷனிங்காக மெத்தை வேணும் அப்படின்னா அந்த ரா மெட்டீரியல் எல்லாமே உள்ளே என்ன பொருட்களை பயன்படுத்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே தாராளமாக நீங்கள் மெத்தைகளை வாங்கலாம். அதனால தான் வெளிப்படையாக மெத்தைகளை தயாரித்து கொடுக்கணும். அது ஏங்க வெளிப்படையாக மெத்தை தயாரிக்கணும்? ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் உங்களுடைய வீட்டிலேருந்து ஒரு 5 ஸ்டெப் தூரத்தில் மெத்தை கடை இல்லாமல் இருந்தால் ஆச்சரியம் தான். கண்டிப்பாக கடைகள் இருக்குது. பட் உள்ளுக்குள்ளே வைக்கிற பொருளை நாணயமாக சொன்ன மாதிரி பண்ணி கொடுக்கணும். அப்படிலாம் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு பேக் பெயின் ஹீட் இல்லாமல் அந்த மாதிரி நல்ல அருமையான மெத்தைகள் உங்களால் தயாரித்து வாங்கிக்க முடியும். அதை தாண்டி நம்மளுடைய சிவானந்தா மேட்ரஸ் உள்ளே வைக்கிறது பெரிய விஷயம். நிறைய கம்பெனி இப்போ உள்ளே வச்சு மெத்தைகள் வெளிப்படையாக பண்ணுறாங்க, சர்டிஃபிகேட் தரேன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சர்டிஃபிகேட் தரலாம், நான் வீடியோ காலில் காட்டலாம், இல்லை நேராக வந்து அடிச்சு எடுத்துக்கலாம், எல்லாம் பண்ணியாச்சு. பட் ஆஃப்டர் தேட் அந்த மெத்தையில் ஒரு ப்ராப்ளம். யாராவது வந்து பார்க்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் 100% சொல்கிறேன், மெத்தைக்கு யாருமே சர்வீஸ் தர மாட்டாங்க. ஆனால் நம்மளுடைய சிவானந்தா மேட்ரஸை சார்ந்து நீங்கள் மெத்தைகள் நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா 48 மணி நேரத்துக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு வந்து அந்த மெத்தையோட ஸ்டேட்டஸ் என்ன, அதில் ஏதாவது தவறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு
தவறு இருந்துச்சுன்னா பொருளை பீஸ் டு பீஸ் மாற்றி தரேங்க. அப்போ தவறு இருக்குமா சார், தவறுக்கு நீங்கள் பயந்துட்டு தான் இந்த ஒரு விஷயத்தை கொடுக்குறீங்களா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. சரியான பொருளை பயன்படுத்துறதுனால மட்டும்தான், வெளிப்படையாக அதை பண்ணுறதுனால மட்டும்தான் நம்மளால் தைரியமாக அந்த 48 மணி நேரத்தில் உங்களுக்கு சரி பண்ணி தரேன்ற வாரண்டியை நமக்கு அறிவிக்க முடியும். ஸோ வாரண்டிலாம் எப்படி சாத்தியப்படுதுன்னா, இப்போ இங்கே ப்ராசஸ் ஆகிட்டு இருக்க விஷயமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லோடுக்கு தேவையான மெத்தைகளை கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கேற்ற வாரண்டி கார்டு, பில்லோ, பெட்ஸ்பெட், அந்த அக்சசரிஸ் தான் இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மதுரை லோடு ஏற்றணும், அடுத்து சென்னை சார்ந்த மெத்தைகள் எல்லாமே ஏற்றுறதுக்கு தயாராகிட்டு இருக்கு. ஸோ நம்மளுடைய சிவானந்தா மேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் ஓரியன்டாக தாங்க மெத்தைகளை தயாரிக்கும். அது என்னங்க ஹெல்த் ஓரியன்ட் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, தயாரிக்கக்கூடிய விஷயத்தில் ஈபி சீட்டு, தெர்மாக்கோல்ன்ற மாதிரி ஹீட் வரக்கூடிய பொருட்களை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். இந்த மாதிரி இயற்கையான மரத்துப்பால், உடம்பு ஒளி வராத வகையில் ரீபாண்டட். இப்போ இந்த மெத்தையை பாருங்களேன், 4 இன்ச்சஸ் ரீபாண்டட், நல்லா 120 டென்சிட்டிலாம் உங்கள் முதுகை தாங்கும். இடுப்பு எப்போயுமே வளையாத மெத்தைகள், நல்ல மெத்தைங்க. ஸோ ரீபாண்டட் கொடுத்துட்டு, பட் திடப்பொருளில் படுக்க முடியாது, அதனால் குஷனிங்காக 2 இன்ச்சு சாஃப்ட் கொடுத்துட்டு, மேலே இயற்கையான ரப்பர் மில்க் 7 ஜோன் தாய்லாந்து லேட்டக்ஸ். உங்கள் தலைப்பகுதி, இடுப்பு பகுதி, கால் பகுதி எப்படி சேல் பண்ணுற மாதிரி இதோட ஹோல்ஸ் இருக்கும். இதில் உள்ள துவாரங்கள் நீங்கள் திரும்பி படுக்கும்போது நல்ல காற்றோட்டத்தை கொடுக்கும். அதனால் பேக் பெயின் ஈட்டர்ஸ் கம்பல்சரி வராதுங்க. ஸோ இந்த மாடலோட திக்னஸே பாருங்கள், இந்த மாதிரி 9 இன்ச்சு திக்னஸ்க்கு பிரம்மாண்டமாக வந்துடும். 15 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வரும். 2 லேட்டக்ஸ் பில்லோ, ஒரு பெட்ஸ்வெட்டோட. தமிழ்நாட்டில் எல்லா கம்பெனியும் ஒரு 30 ரூபா கொடுத்துட்டு இருக்க இடத்துல நம்ம லேட்டக்ஸை டேரெக்டாக கண்டெய்னர் இறக்குறதுனால 24,000 ரூபாய்க்கு நம்மளால் பண்ணித்தர முடியுதுங்க. சொசைட்டியில் நிறையா மெத்தைகள் இருந்தாலும் ஒரு நல்ல மெத்தைக்கான வரையறை, பேக் பெயின் வராத விஷயம், குஷனிங்கிற விஷயம், ஹீட் வராத விஷயம்னு சொல்லி எல்லா சாராம்சமும் இந்த மெத்தைக்குள்ளே இருக்கிறதுனால ஏங்கிட்டன்னு இல்லை, இதை வெளிப்படை தன்மையாக நீங்கள் யார்கிட்ட எடுத்தீங்கனாலும் இந்த மெத்தை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ 15 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் தரோம். ஏதாவது ப்ராப்ளம்னா பொருளை பீஸ் டு பீஸ் மாற்றி தரேங்க. ஸோ இந்த மாதிரி உடம்புக்கு நன்மை பயக்கக்கூடிய மெத்தைகளை மட்டும் தான் நம்ம பண்ணித்தரோம். சரி, இதெல்லாம் ஓகே. இதுக்கு மேலே கூடக்கூடிய கலர் கூட பாருங்கள், இதை வந்து பேம்போன்னு சொல்லுவாங்க, மூங்கிலோட யான் எடுத்து பண்ணுறதுங்க. ஸோ அதனால சில்னஸ் எப்போவுமே கேரி ஆகும், ஒரு துளி கூட ஹீட் வராது. இந்த கிளாத் எடுத்தீங்கன்னா ஆன்டி மைக்ரோபியல்னு சொல்லுவாங்க, நோய் நொடிக்கு அகேன்ஸ்டாக செயல்படும். ஒரு குழந்தை இருக்கும், விளாண்டுட்டு இருக்கும், சற்று வந்து கட்டில் ஏறும்போது அவங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குறதுக்காக நோய் நொடிக்கு அகேன்ஸ்டாக இதை பண்ணுறோம். டெனிம் ஃபேப்ரிக்கில் பண்ணுறோம், ஆலிவேரா கத்தாழையை பேஸ் பண்ணி பண்ணுறோம். புழு, பூச்சி, ஃபங்கஸ், பாக்டீரியாவுக்கு அகேன்ஸ்டாக இது செயல்படும். ஸ்கின் கேருக்கு ரெமெடியாக இருக்கும். ஸோ தயாரிக்கக்கூடிய ஒவ்வொரு மெத்தையுமே இப்போ நீங்கள் நினச்சி பாருங்களேன், லேட்டக்ஸ்ன்றது பயங்கர காஸ்ட்லியான பொருள். இயற்கையான ஒரு குணமுள்ள ஒரு பொருளுக்கு மேலே பாலிஸ்டரோ, ரசாயன வேதிப்பொருட்கள் கலந்தோ நீங்கள் மெத்தைகள் தயாரித்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பயன்பாடற்றதாக இருக்கும். அதனால தான் நம்ம ஒரு கிளாத் முதற்கொண்டு உடல்நலம் சார்ந்து தான் மெத்தைகள் எல்லாத்தையும் தயாரித்து கொடுக்குறோம். மட்டும் இல்லாமல் சிவானந்தா மேட்டர்ஸை பொறுத்தவரைக்கும் கஸ்டமைஸ்டாக தாங்க மெத்தைகளை தயாரிக்கணும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்டீரியர் சைஸ் நல்லா பெருசாக தேவைப்படும், சிலருக்கு சின்ன எக்ஸ்டென்ஷன் தேவைப்படும், நல்ல குஷனிங்காக மெத்தை தேவைப்படும், இல்லைனா ஹார்டாக மெத்தை தேவைப்படும். இந்த மெத்தையை பாருங்கள், 8க்கு 8 அப்படின்ற அடிப்படையில் பிரம்மாண்டமாக தாங்க நம்ம பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எவ்வளோ பெரிய நீலகலம் கேட்டிங்கனாலும் நம்மளுடைய சிவானந்தா மேட்டர்ஸ் சார்ந்து மெத்தைகளை தயாரித்து கொடுக்க முடியும். அதுபோக நம்ம சிவானந்தா மேட்டர்ஸில் நீங்கள் 100 மெத்தைக்குள்ள ஒரு மெத்தை நீங்கள் பண்ணிக்கலாங்க. உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட மெத்தையை செஞ்சு வாங்கிறீங்க. ஸோ இங்கே உள்ள மெத்தை எல்லாமே ஸ்டாக் மெத்தையெல்லாம் கிடையாதுங்க. ஸோ இந்த மெத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ராமோதரா அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி போகுது. ஸோ இந்த மெத்தை பாஸ்கர் திருவாரூர் போகுது. ஸோ இந்த மாதிரி இங்கே இருக்கிற மெத்தையை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அண்ணாமலைன்னு சொல்லிட்டு மதுரை போகுது. ஸோ இந்த மாதிரி எல்லா மெத்தையுமே நான் ஓப்பனாக ஒன்று சொல்கிறேனே, நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு சிட்டி இல்லை ஏதாவது ஒரு கிராமத்தில் உங்கள் ஊர் பேர் சொல்லுங்கள், அந்த ஊருக்கு பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டரில் ஒரு கஸ்டமர் நான் தரேன். அந்த கஸ்டமர்கிட்ட என்னுடைய அணுகுமுறை, என்னுடைய சர்வீஸ், என் மெத்தையோட குவாலிட்டியை விசாரிச்சுட்டு நீங்கள் என்கிட்ட மெத்தை வாங்கினாலே போதும். ஸோ மற்றவங்கள மாதிரி நம்ம பண்டல் பார்சல்லாம் போடுறதுங்களா, எங்களுடைய ஓன் வெஹிக்கிளில் தமிழகம் முழுக்க சேஃப் டெலிவரி எங்கள் பசங்க உங்கள் வீடு வரை கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம டெலிவரியும் ஃப்ரீயாக தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நம்மக்கிட்ட ரொம்ப ஃபோம் மாடல், இபிசி, தெர்மாக்கோல்லாம் கிடையாதுங்க. பேசிக் மாடலே 2 இன்ச்சஸ் ரீபாண்டட், 2 இன்ச்சு சாஃப்ட். இதுக்கே தாராளமாக 10 வருஷம் வாரண்டி தரலாம். 5 இன்ச்சு திக்னஸ் சிங்கிள் எல்லாமே 5000லேருந்து கொடுக்குறேங்க. ஆர்த்தோ லேட்டக்ஸ் மாடல் 4 இன்ச்சு ரீபாண்ட், 2 இன்ச்சு சாஃப்ட், 2 இன்ச்சு லேட்டக்ஸ் போட்டு 30,000 ரூபா மார்க்கெட்டில் கொடுக்குறது 24,000 கொடுக்குறேங்க. ஆர்த்தோ லேட்டக்ஸ்லேயே நம்மகிட்ட நீங்கள் 2 இன்ச்சு லேட்டக்ஸ்னாலும் 6 இன்ச்சு லேட்டக்ஸ்னாலும் 4 இன்ச்சு லேட்டக்ஸ்னாலும் லேட்டக்ஸில் எத்தனை இன்ச்சஸ் வேணாலும் தாய்லாந்துலேருந்து நேரடியாக எடுத்து கொள்முதல் பண்ணி பண்ணுறதுனால எல்லா இன்ச்சஸும் அவைலபிள் இருக்குது. 4 இன்ச்சு ரீபாண்ட் நல்லா 120 இன்ச்சில் போட்டு 4 இன்ச்சு லேட்டக்ஸ் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இதோட குயின் சைஸ் மார்க்கெட் ப்ரைஸ் 50,000 ரூபா கொடுக்குறதுல நம்ம 32,000 பண்ணி கொடுக்குறோங்க. ஸோ பாக்கெட் ஸ்ப்ரிங் போட்டு சாஃப்ட் போட்டு நல்லா மிதக்கிற மாதிரி ஒரு மெத்தை வேணும். ஆவரேஜான ப்ரைஸ்னா 20,000 கொடுக்கக்கூடிய குயின் சைஸை இந்த சேனலை பார்த்துட்டு வரவங்களுக்கு 15,000 பண்ணி கொடுக்குறேங்க. 6 இன்ச்சு ஃபுல்லி லேட்டக்ஸ். இதெல்லாம் நீங்கள் ஒரு ஷோரூம் போங்க, கடைக்கு போங்க, 6 இன்ச்சு லேட்டக்ஸ்னு சொல்லலாம். இந்த பார் ஷீட்டை கண்ணால் காமிச்சாங்கன்னா நான் உங்களுக்கு மெத்தையை ஃப்ரீயாகவே தரேன். ஸோ இது எல்லா இடத்துலையும் அவைலபிலிட்டி. தாய்லாந்து லேட்டக்ஸ் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். சும்மா விளம்பரத்தில் 1000 சொல்லலாம், பட் நேரடியாக பண்ணி கொடுக்குறது சாத்தியமற்ற விஷயம். ஸோ இந்த 6 இன்ச்சு லேட்டக்ஸ் குயின் சைஸ் தாய்லாந்து லேட்டக்ஸ் 50,000 ரூபா மதிப்புள்ளது 40,000 பண்ணி கொடுக்குறோம். குறிப்பாக இது கூட 2 இன்ச்சு லேட்டக்ஸ் டாப்பர் ஃப்ரீயாகவே நாங்கள் தரங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்த்தோ சாஃப்ட் ஒரு நார்மலான பட்ஜெட்டில் பேக் பெயின் வராமல் லேட்டக்ஸ் இல்லாமல் வேணும்னா
குயின் சைஸு ஒரு 16,000 ரூபா மதிப்புள்ளதை 12,000 ரூபாய்க்கு ஆஃபர் ப்ரைஸாக கண்டிப்பாக பண்ணி கொடுத்துலாங்க. ஸோ இந்த பொருட்கள் எல்லாமே நீங்கள் ஒரு கடைக்கு போங்க, என்ன சொல்லுவாங்க, உங்களுடைய நீள அகலம் என்னங்க, அதை தான் கேட்பாங்க. இத்தனை இன்ச்சஸ்க்கு இத்தனைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா பொருளையும் வரிசையாக நீங்கள் நேராக வந்து பார்க்குறதுக்காக தான் இவ்வளவு டிரான்ஸ்பரண்ட் நாங்கள் வச்சுருக்கோம். எங்களுடைய ஷோரூம் சென்னையில் இருக்குது, தஞ்சாவூரில் இருக்குது, திருச்செந்தூரில் இருக்குது, சிவகங்கையில் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா கவனிங்க. வாரண்டி தரேன்னு கூட சொல்லலாம். எப்படி தர முடியும்? கோயம்புத்தூரில் நான் கம்பெனி நடத்துகிறேன், எப்படி வாரண்டி தர முடியும்? நான் உங்களுக்கு நியர்பையில் இருக்கணும். இப்போ சென்னையில் எனக்கு 80% ஆஃப் பீப்புள் மெத்த வாங்குறாங்க. அவங்க பக்கத்தில் நான் இருந்தால் தான் ஒரு 48 மணி நேரத்தில் அவங்க வீட்டுக்கு போய் அதை என்னன்னு சரி பார்த்து என்னால் சரி பண்ணி கொடுக்க முடியும். ஸோ என்னுடைய நோக்கப்படி 4 இடத்துல நான் பிரான்ச்சஸ் இருக்குது, இன்னமும் பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ என்னால் ஒரு 48 மணி நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்து செக் பண்ணி அதில் தவறுனா கண்டிப்பாக மாற்றி தர முடியும். ஸோ ப்ராக்டிக்கல் இல்லாத விஷயத்தை நான் சொல்லலை. ஏதாவது ஒரு தவறுனா கண்டிப்பாக பொருளை பீஸ் டு பீஸ் மாற்றி தரேங்க. வெளிப்படையாக தான் எல்லா மெத்தைகளும் தயாரித்து கொடுக்குறேன். ஸோ ஸ்டாக்ஸ்ன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் அவைலபிள் இருக்கிறதுனால நம்மளால் ஒரே நாளில் உங்களுடைய மெத்தையை தயாரித்து தர முடியும். நீங்கள் வெளியூரில் இருக்கீங்கன்ற போது 3ஆவது நாள் காலையில் கண்டிப்பாக உங்களுக்கு டெலிவரியும் எங்களால் சாத்தியப்படுத்தி கொடுக்க முடியுங்க. ஸோ வேறு எதுவும் தகவல் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். ஸோ நீங்கள் மெத்தைகளை நேரில் வந்து எடுக்க நினைக்கிறீங்களோ இல்லை மேலும் தகவல் வேணாலும் நம்ம கோயம்புத்தூரில் வேடப்பட்டி அப்படின்ற இடத்துல மேனுஃபேக்சரிங் யூனிட்டாகவும், சென்னையில் விருகம்பாக்கம் மார்க்கெட்டில் ஷோரூமாகவும், அதுபோக திருச்செந்தூரில் ஷோரூமாகவும், சிவகங்கையில் கட்டிலோட யூனிட்டாகவும், அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூரில் ஷோரூமாகவும் நம்ம லொக்கேட் ஆகிருக்கோம். எந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம்.